என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐஆர்எக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா விஜயோட ஸ்பீச் தான் இப்போ பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தமிழ்தாயின் தலைச்சன் பிள்ளை இதோ வருகிறார். அங்கதான் இருக்கும். அப்புறம் ஏன்டா திரும்பி பாக்குறீங்க? அவங்க பிக்கெல்லாம் வருதுன்னு அந்த இதுல ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்காங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் சொல்லுங்கய்யா. என்னுடைய தோழர்கள் தோழிகள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த அரசியல்னாலே வேற லெவல் தான்ல. ஏன்னா இந்த அரசியல்ல மட்டும்தான் வித்தியாசமான ஒண்ணு நம்ம பார்க்கலாம். யார் யாரை எப்ப எதிர்ப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. யார் யாரை எப்ப ஆதரிப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. அதை கணிக்கவே முடியாது. அதனாலதான் இந்த அரசியல்ல மட்டும் முன்னாடிலாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், அது ஒரு ஜனநாயக உரிமைன்னு சொல்லுவாங்க. ஆனா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போன ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா அதை கண்டிப்பா நல்லவங்க எல்லாம் வரவேற்பாங்க. ஆனா ஒரு சில இந்த அதிகார இல்ல அது வேணாம், ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும். அது இருக்கும் தானே. என்னடா இவன் திடீர்னு ஒருத்தன் என்ட்ரி கொடுத்துட்டானே, இது வரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே. ஆனா இப்ப இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா மக்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா வேற இருக்குது. அதுவே நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகவும் இருக்குது. இவனை என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி இவனை இது பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். எப்படி இவனை க்ளோஸ் பண்ணலாம், ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வரும். அந்த கன்ஃபியூஷன்ல கத்துறதா கதறதா என்ன பண்றதுன்னு தெரியாம வர்றவன் போறவன்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இப்படி ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்க நமக்கு எதிராக பேசுறாங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் காலத்தில் கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாம, ஒரு பதட்டம் இல்லாம, வர்ற எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சும்மா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிக்கிட்டு இதோ நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் முதலாவது ஆண்டை கடந்து இப்போ 2வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம். இந்த ஒரு காலகட்டம் தான் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன்னா ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு பெரிய பலமே
அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு தான். அதுதான் அந்த கட்சியினுடைய ஒரு வேறு மாதிரி, ஒரு அடிப்படை பலமே அதுதான். ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு கட்சி ஒன்று வளரணும்னா அதுக்கான அந்த வேர்களும் விழுதுகளும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா? அப்படிதான் நம்மளுடைய இந்த அமைப்பை பலப்படுத்துகிற ஒரு வேலையை தான் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து அறிவிச்சிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம மேலே ஒரு கம்ப்ளைண்ட், அது என்னன்னா, அதுதான் எனக்கும் புரியல. நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வெறும் இளைஞர்களாகவே இருக்கிறாங்களாம். ஏன் இருந்தா என்ன? அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா அவர் பின்னாடி நின்னதும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா அவர் பின்னாடி நின்னதும் வெறும் இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்களால தான் 1967லயும் 1977லயும் அந்த 2 தேர்தலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது. வரலாறு, அதுதான் வரலாறு. இப்போ அதே மாதிரி நம்ம மேல இன்னொரு கம்ப்ளைண்ட், அது என்னன்னா, நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்களாம். அதே தான் இங்கேயும் கேட்குறேன், ஏன் வரக்கூடாதா? சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் பெருசு பெருசா சாதிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. நம்மளுடைய கட்சி ஒன்றும் பண்ணையார்களுக்கான கட்சி கிடையாதுல்ல. முன்னாடிலாம் அந்த காலத்துல பண்ணையாருங்க தான் பதவியில் இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் உள்டா மாறிடுச்சு, பதவியில் இருக்கிறவங்களாம் பண்ணையாரா மாறிடுறாங்க. மக்களுடைய நலனை பத்தியோ, நாட்டோட நலனை பத்தியோ, வளர்ச்சிகளை பத்தியோ எதை பத்தியும் கவலைப்படாம பணம் பணம் பணம், எந்தெந்த வழிகளில் எந்தெந்த ரூட்லலாம், இப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட் உள்ள இந்த பண்ணையார்களை அரசியலை விட்டே அகற்றுவதுதான் நம்மளுடைய முதல் வேலை. அதை ஜனநாயக முறைப்படி நம்ம செய்யறதுக்கு தான் 2026 தேர்தலை நம்ம சந்திக்க போகிறோம். அந்த தேர்தலை சந்திக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், BLA அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த பெரிய பெரிய கட்சிகளுக்கு தான் அந்த BLAலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 69,000 பூத்ஸ் இருக்குது. அது எல்லாத்துக்குமே பூத் ஏஜென்ட்ஸாக நம்மளுடைய கட்சி தோழர்களை தான் நியமிக்க போகிறோம். கூடிய சீக்கிரமே பூத் கமிட்டி மாநாடுன்னு ஒன்று நடத்த போகிறோம். அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு பெரிய கட்சிக்கும் கொஞ்சம் கூட சளைச்சதில்லைன்னு. அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் முதல் சக்தியா, முதன்மை சக்தியா, பவர்ஃபுல்லா இருக்குதுன்னு அன்னைக்கு ப்ரூவ் ஆகும். இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை ஒன்று கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க, மும்மொழி கொள்கை. அதாவது இதை இங்க செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். இந்த LKG UKG பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை.
இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. ஆனா இவங்க 2 பேரும் எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும். பாயசம். அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும். 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதாவது இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை வந்து நாங்க நம்பணுமா? மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஓஹோ, இதுவும் பார்த்துருக்காரா? இதுக்கு நடுவுல நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறது. டிவி கே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லி. யார் சார் நீங்களா? எங்க சார் இருக்கிறீங்க? ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி. அதனால இதெல்லாம் மக்களுக்கு நாம சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்கே தெரியும் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலைன்னு. நம்ம ஊரு சுயமரியாதை ஊரு. நாம எல்லாரையும் மதிப்போம். ஆனா சுயமரியாதையை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். நாம எல்லா மொழிகளையும் மதிப்போம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. தனிப்பட்ட முறையில் யார் வேணாலும் எந்த ஸ்கூல்ல வேணாலும் படிக்கலாங்க. உனக்கு எந்த மொழி வேணுமோ, எப்போ கற்றுக்கணுமோ, உனக்கு எப்போ தோணுதோ கற்றுக்கலாம். அதெல்லாம் அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஒரு உரிமை. ஆனால் கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை, கல்வி கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிக்கக்கூடாது. அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா ஆமா ஆமா அதான் பண்றாங்க. எப்படி ப்ரோ? என்ன யார் ஏதோ சொன்னாங்களா? அதனால நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாமளும் இந்த பொய் பிரச்சாரங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு இதை நாங்கள் உறுதியாக எதிர்ப்போம். மை ஃப்ரெண்ட், மை பிரதர். ஓ அவ்வளோதானா? சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் பேசியிருக்காரு தெரியல. என்னென்ன அந்த இது வாட் ப்ரோ இட்ஸ் ராங் எல்லாம் எதிர்பார்க்கல உண்மையிலே. இதுல எப்படி சொல்ல வராங்கன்னா, அடிச்சுக்காதீங்கப்பா, சண்டை போடுறது நடிக்காதீங்க அப்படின்ற. இல்ல இது முன்னாடியே நம்ம நிறைய கட்சி ஏதாவது சண்டை போட்டுப்பாங்க பாத்தீங்கன்னா, டக்குன்னு பார்த்தா அவங்க இவங்க மாத்தி அவங்க பேசுவாங்க, இவங்க மாத்தி அவங்க பேசுவாங்க. ஆனா எலெக்ஷன் வரும்போது அதாவது யாரெல்லாம் திட்டிக்கிட்டாங்களோ அவங்களாம் ஜாயிண்ட் அடிப்பாங்க. அது நடக்கிறது தான். அது பாலிடிக்ஸ்ல அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாருமே பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்கோம். இது ஒன்றும் புதுசு கிடையாது. தெரிஞ்சு காலங்காலமா இதுதான் பார்த்துட்டு இருக்கோம், ஏமாந்துகிட்டு தான் இருக்கோம். நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்